அன்பு நெஞ்சங்களே, ஸ்ரீதன்யா டெக்னிக்கல் அஸ்ட்ராலஜி ஸ்ரீதரின் வணக்கங்கள். நம்ம 27 நட்சத்திரங்களுடைய குணங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு நட்சத்திரத்தை பற்றியும் பார்க்கலாம். இந்த பதிவில் அஸ்த நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம். நட்சத்திராதிபதி சந்திரன். அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசியில் வருது. ஸோ கன்னி ராசியில் அதிபதி புதன். ஸோ இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய குணாதிசயங்களும் புதனுடைய குணாதிசயங்களும் ரெண்டுமே கலந்து இருப்பாங்க. ஸோ பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கல்வி அறிவில ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. அது சின்ன வயசுல இருந்தே சரி, ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்பு, அது மட்டும் இல்லாமல் உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுலையும் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. மேற்கொண்டு நிறைய படிப்பாங்க, ரிசர்ச்சு, அதே மாதிரி ஜேர்னல்ஸ், வேற என்ன விஷயம் உலகத்தில் புதுசாக வந்திருக்கு அதெல்லாம் தேடி தேடி படிப்பாங்க. ஸோ படிப்பறிவு அதிகமாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் அறிவு திறமை அதிகமாக இருக்கும். இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விஷயத்தை பற்றியுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயம்னா கூட ஒரு லோன் பற்றி கேட்கணுமா, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கேட்கணுமா, இல்லை பொதுவான விஷயங்கள் பற்றி கேட்கணும்னா அவங்க ஈஸியாக ஒரு குரூப்பில் இருந்தால் கூட நம்ம டவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஆன்சர் பண்ணுவாங்க, அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஸோ இது ஒரு குணம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அறிவு திறமை இருக்கிறதால படிப்பு, அறிவு இது எல்லாமே இருக்கிறதுனால நல்ல தொழில இருப்பாங்க, உயர்ந்த ஒரு நிலையில இருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு கூட்டத்துக்கு தலைவனா அப்படின்னா ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜராக இருப்பாங்க. ஒரு ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பர்வைசராக இருப்பாங்க, இன்சார்ஜாக இருப்பாங்க. ஏன்னா படிப்பறிவும் இருக்கும், தொழில்நுட்ப அறிவும் இருக்கும், அதே மாதிரி ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும். ரொம்ப லட்சியவாதிகளாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை கொடுத்தாக்கா அதை கண்டிப்பாக சாதிச்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோட உழைப்பாங்க. கொடுத்த வேலையை அவங்க நல்லபடியாக முடிப்பாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா கம்பெனியில் பெரிய பொசிஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், டெலிவரி மேனேஜர்ஸ், ஓகேங்களா, ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மேனேஜர், ஈவன் ஏதோ ஒரு சூப்பர்வைசர்னாலும் உங்ககிட்ட ஒரு டீம் இருக்கும், அவங்கள வச்சு நீ வேலை செய்யணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பதவியில் இருப்பாங்க. இவங்க பழகிறதுக்கு நல்லா இனிமையானவங்க, மென்மையானவங்க. ஏன்னா அந்த படிப்பறிவு ஞானம் இருக்கிறதால ஒருத்தர்கிட்ட எப்படி பழகணும், ஒருத்தவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு அறிவு இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த கல்வி அறிவினாலையும் ஞானத்தினாலையும் இருக்கும். இவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா பாசமாகவே இருப்பாங்க. குறிப்பாக தாய் பாசம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி உலகத்தில் இருக்க மற்ற ஜீவராசிகள், பெட் அனிமல்ஸ், நாய், பூனை, மாடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க அது மாதிரி ரொம்ப கருணையாக இருப்பாங்க. குறிப்பாக பசுமாடு மேலே ரொம்ப அக்கறையோடையும் கருணையோடையும் இருப்பாங்க. அஸ்த நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஒரு அளவா அழகா உடலுக்கு தேவையான அளவுக்கு சாப்பிடலாம். இந்த ஆடை ஆபரணங்கள் மீது நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, நல்ல திங்ஸ் வாங்குறது, பொருள் வாங்குறது, அதே மாதிரி சுகபோக வாழ்க்கையை வாழ்வாங்க. ஒவ்வொரு ஆளாக பார்த்தோம்னாக்கா அதில் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், எங்கேயா போனோம்னாக்கா ஒரு 2 வீலர் வேணும், கார் வேணும்னு இருப்பாங்க. அதுக்கான அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்துக்கிறது தான். சொத்துல இருந்து அசையும் சொத்து, அசையாத சொத்துக்களை சேர்த்துக்கிறது, அதன் மூலமா சுகபோகமா வாழ்றது, இதுதான் இவங்களோட எண்ணமா இருக்கும். யாருக்கு எதிர்த்தையும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி கெட்ட வழியில போக மாட்டாங்க. இவங்க இந்த கலாச்சாரம், ஹெரிட்டேஜ், அது மாதிரி வீட்டில் குடும்ப பாரம்பரியம், நம்ம சொசைட்டியில் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே பார்த்து அதை ஃபாலோ பண்ணி தான் இருப்பாங்க. நல்ல ஒரு சிறந்த பேச்சாளராகவும் இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா பட்டிமன்ற பேச்சாளராக இருப்பாங்க, சொற்பொழிவாளர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நெகோசியேஷன் ஸ்கில்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். இவங்க கூட பழகிறவங்க இவங்ககிட்ட நிறைய கற்றுப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க அறிவில், திறமையில், படிப்பில் எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருப்பாங்க. அதனால இவங்களை சுற்றியே பார்த்தீங்கன்னா எப்பவுமே இவங்களுடைய நலம் விரும்பிகள், அபிமானிகள், அதெல்லாம் அவங்களாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களுக்கு சொத்து சேர்க்கறதுல ஆர்வம் இருக்கும், நல்ல பிரயாணம் போகிறதுல ஆர்வம் இருக்கும். ஸோ பிடிச்ச இடத்துக்குலாம் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. இவங்க தன்னுடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற வாழ்க்கையும் மேம்படுத்துவதில் பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருப்பாங்க. நான் போடுற வீடியோ பற்றின கேள்விகள், சந்தேகங்கள், இல்லை கருத்துக்கள் எதாவது இருந்தால் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணி கூட பேசலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகள், இல்லை நீங்கள் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும்,
இல்லை வந்து ராசிக்கல் குறித்து நீங்கள் கேட்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.